ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ராயபுரம் மேற்கு மாதா கோவில் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட ஒருவர் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறாரு, அப்படி என்ன நடந்தது அந்த மண்டபத்தில் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய பரபரப்பான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ராயபுரம் மேற்கு மாதா கோவில் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த 20ஆம் தேதி சையது இப்ராஹிம் என்பவரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி விமர்சையா நடந்திருக்கு. அப்போ மணமகன் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முயல்வதாக கூறி பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் அந்த திருமணத்தை நிறுத்துவதற்காக திடீரென அங்கே வந்திருக்காங்க. அவருக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர் ஒருவரும் உடன் வந்திருந்தார். இதனால் மண்டபத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டிருந்தது. இது குறித்த தகவல் அறிந்தும் ராயபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் சிதம்பர பாரதி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்தியிருந்தார். மேலும் இது குறித்து ஏற்கனவே போலீசில் புகார் கொடுத்தீர்களா, இல்லை என்றால் முறைப்படி காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்பொழுது அங்கிருந்தவர்களும் இன்ஸ்பெக்டரும் இடையே திடீரென காரசாரமான வாக்குவாதம் வெடித்ததாக கூறப்படுது. அந்த அசாத்திய மோதலின் போது இன்ஸ்பெக்டர் சிதம்பர பாரதி அங்கிருந்த சமூக ஆர்வலரை தாக்கியதாக தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து சென்னை காவல்துறை உயர் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் முதற்கட்ட ஒழுங்கு நடவடிக்கையாக ஆய்வாளர் சிதம்பர பாரதியை தற்போது அதிரடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு உயர் அதிகாரிகள் மாற்றி அவசர கால உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறதுங்க. இந்த விஷயம் தொடர்பாக முதலமைச்சர் வரைக்கும் இந்த விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில எழுந்து வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கு. மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது மதுவுக்கு எதிரான கட்டுப்பாட்டை கடுமையாக அமல்படுத்தும் விதமாக டாஸ்மாக் கடைகள் இரவு 10:05 மணிக்கு மேல் திறந்திருந்தால் அந்த பகுதிக்கு பொறுப்பான எஸ்ஐ மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி சுந்தர்ராய் ரத்தேட் உத்தரவிட்டிருக்கார். மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் குடிமையங்கள் மதியம் 12 மணிக்கு திறந்து இரவு 10 மணிக்குள் மூடப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் பல இடங்களில் குறித்த நேரத்தில் கடைகள் மூடப்படுவதில்லை என புகார் எழுந்திருக்கின்றன. இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் அபாயம் இருக்கிறதுனால போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே டாஸ்மாக் கடைகள் முன்பு சென்று இடம், தேதி, நேரத்துடன் செல்ஃபி எடுத்து அனுப்புமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மண்டல ஐஜிக்கள் மற்றும் மாவட்ட எஸ்பிக்களுக்கு டிஜிபி சுந்தராய் ரத்தேட் புதிய கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கார். இந்த உத்தரவில் டாஸ்மாக் கடைகள் அல்லது குடிமையங்கள் இரவு 10 முதல் 10:05 மணிக்கு திறந்தால் அந்த பகுதியின் கண்காணிப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய எஸ்ஐ மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெளிவாகவே கூறப்பட்டிருந்தது. மேலும் டாஸ்மாக் கடைகளுக்கு அருகில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்றால் அந்த பகுதி இன்ஸ்பெக்டரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் எனவும் டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். இந்த கடுமையான நடவடிக்கை மூலம் டாஸ்மாக் கடைகளின் நேர ஒழுங்கை கட்டுப்படுத்தி மக்கள் மத்தியில் மது அருந்தும் பழக்கத்தை குறைக்கவும் இரவு நேர சட்ட ஒழுங்கை உறுதி செய்யவும் அரசு முயற்சித்து வருவதாகவும் கருதப்படுகிறது. போலீஸ் வட்டாரங்கள் கூறும் பொழுது மக்களின் பாதுகாப்பும் சமூக ஒழுங்கும் முக்கியம். எனவே குறித்த நேரத்தில் கடைகள் மூடப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தனர். இந்த உத்தரவு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி டாஸ்மாக் கடைகளின் நேர ஒழுங்குமுறையாக பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுவுக்கு எதிரான கட்டுப்பாட்டை கடுமையாக அமல்படுத்தும் விதமாக டாஸ்மாக் கடைகள் இரவு 10:05 மணிக்கு மேல் திறந்திருந்தால் அந்த பகுதிக்கு பொறுப்பான எஸ்ஐ மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
டிஜிபி சந்திராய் ரத்தேன் உத்தரவிட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல்ல மீண்டும் ஒரு முறை அமலாக்கத்துறையின் நடவடிக்கை பெரும் புயலை கிளப்பியிருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது திமுகவின் முக்கிய நிர்வாகியும் மேலும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் விரிவான விசாரணை நடத்த அனுமதி கோரி அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் அதிரடி நடவடிக்கைகள் நாடு முழுவதும் பேசுபொருளான நிலையில் தற்போது அடுத்த ஒரு முக்கிய புள்ளிக்கு எதிராக அமலாக்கத்துறை காய் நகர்த்த தொடங்கி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை எகர செய்திருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இருக்கக்கூடிய பழைய வழக்குகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான பணப்பரிமாற்றங்கள் குறித்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அமலாக்கத்துறை கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுக பிரமுகர்கள் மீதான பழைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் அடுத்தடுத்து வெளிச்சத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த ஊழலில் சந்தேகத்திற்குரிய பணப்பரிமாற்றங்களை ஆதாரமாக வைத்து சட்டப்பூர்வ விசாரணையை முன்னெடுக்க அனுமதி கோரப்பட்டிருப்பது திமுக தலைமையை சிந்திக்க வைத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசின் இந்த அதிரடி நகர்வை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வழக்கம் போல பழிவாங்கும் அரசியல் என்று விமர்சிக்கின்றன. எதிர்கட்சி தலைவர்களை முடக்குவதற்காகவே மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஏவி விடப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை திமுக அழுத்தமாக முன்வைத்து வருகிறது. ஆனால் மற்றொரு புறம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றன. இதனால் இருதரப்பிற்கும் இடையேயான அரசியல் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இவ்விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கப் போகும் அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் எழுந்துள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தமிழக அரசு உடனடியாக அனுமதி வழங்குமா அல்லது சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து நீதிமன்றத்தின் மூலமாக இதை எதிர்கொள்ளுமா என்பதுதான் தற்போதைய பிரதான கேள்வி. இதுவரை இருந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையோ அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் அளிக்காத நிலையில் இந்த நகர்வு தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரியான தமிழக அரசியல் களத்தில் நிலவக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற முடியும்.